வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சங்க. வடகிழக்கு மண்டலத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம். ஏரிகள் நிறைந்த மாவட்டம் எனவும் வேளாண்மையில் பல்வகை பயிர்களின் உற்பத்திக்கு சிறந்த உழைப்பாளிகளை கொண்ட மாவட்டமாகவும் திகழ்கிறது. செங்கல்பட்டிற்கு அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்தால் மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம், பின்னர் வருவது தொடுப்பெடு கிராமம். இக்கிராம பண்ணையாளர் TV ராஜாமணி. இவர் இம்மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து கால்நடைகள் மற்றும் காய்கறி தோட்டங்கள், மாட்டு தீவனம் என வேளாண்மை செய்து வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, மிலிட்ரிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் விவசாயம்தான் முக்கியமான தொழிலாக செஞ்சிட்டு இருக்கேன். அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம KVKவிலேருந்து ஃபஸ்ட்டு செம்மை நெல் சாகுபடிக்காக இங்கே வந்தாங்க. அப்போது மாதிரி தோட்டம் இங்கே நான் பயிர் வச்சேன். நல்ல மகசூல். ஒரு முதல்ல 57 கதிர், அதிகபட்சம் குறைஞ்சது 36 கதிர் எடுத்தாங்க. நல்ல மகசூல் கிடச்சிது. அவங்களுடைய கைடில் இந்த பொடலஞ்செடி காய்கறி தோட்டம் ஆரம்பித்தேன். அந்த காய்கறி இந்த பொடலஞ்செடி டிசம்பர், போன வருஷம் டிசம்பர் 25ஆம் தேதி வர ஊனம் இன்னைய வரலும் காய்ச்சிட்டு இருக்குது. நானே நேரடி மார்க்கெட்டிங் பண்ணுறேன். டெய்லி ஒரு மூட்டை பொடலங்காய் இல்லைன்னாலும் மாங்காய் அறுத்தும் போவேன், மாங்காய் இல்லைன்னா தேங்காய் அறுத்தும் போவேன். டெய்லி செங்கல்பட்டு மார்க்கெட்டிங் போய் நேரடி மார்க்கெட்டிங். நல்ல லாபம், நல்லா இருக்கிறேன். இதை வச்சு அப்புறம் கோழி பண்ணை கட்டியிருக்கிறேன் வீட்டாண்ட. 50% நானோ டெக்னாலஜி பண்ணுறேன். நான் அதிகமாக மருந்துலாம் அடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த எதிர்காலத்தை நினச்சி நானோ டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி இது பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த டேங்க் வச்சு மருந்து கொடுத்துருக்காங்க. அதை 15 நாளைக்கு ஒரு தரம் அப்ளை பண்ணுறோம். இது பக்கா தோட்டக்கலைத்துறையில் போஸ்ட் போட்ட செடி. 10 டன்னு காய் அறுத்துருப்பேன். சண்டே ஆனாக்கா எங்கள் பையனும் வருவான். எல்லாம் செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் 5 மூட்டை 6 மூட்டை மொத்தம் காலி பண்ணிடுவோம். திருப்பி காய்க்கிற காய் தான் டெய்லி எடுத்துக்கின்னு போகிறது. அதே மாதிரி அதுக்கு மாற்று செடி இதோ போட்டிருக்கேன். அது உள்ளவும் மாற்று குழி எடுத்து பாவை செடி நட்டுருக்கேன் உள்ளப்போ. அந்த பாவை செடி வளர்ந்த உடனே இதை கட் பண்ணி விட்ருவோம். கத்திரி செடியும் போட்டிருக்கேன். மக்காச்சோளம் பயிரிட்டேன் KVK கைடில். நல்ல மகசூல் கிடச்சது. ஆடும் வளர்க்குறேன். ஆடும் ஒரு 50 ஆடு இருக்குது. இது தான் மெயின் தொழில் எங்களுக்கு. விவசாயம்தான். இந்த கத்திரிக்காய் போன வருஷம் 50 சென்ட் போட்டு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன். பில்லுலாம் அப்படியே வச்சுருக்கேன். சாருக்கெலாம் காமிச்சேன். இவ்வளோ ரூபாய் 50 சென்ட்டில் 36 ரூபாய் பொன்னி அரிசி விலை விற்றுது. இன்னும் தேங்காய், மாமரம் இதெல்லாம் வச்சு மரங்கள் பயிராக்கணும். என்னுடைய குறிக்கோள் மரம் பயிராக்கணும். நல்லா இருக்கிறோம். விவசாயத்தை நம்பினவங்க கை விடாது. ஆனால் நம்பி பாடுபட்டால் தான் விவசாயம் கை கொடுக்கும். ஆனிட்டாங்கன்னா விவசாயம் கை கொடுக்காது. பயிர் வைக்கிறதோடு இல்லை, அதை காலையில் பார்க்கணும். அதுதான் விவசாயம். விவசாயன்றது லீவு கிடையாது. ஆனால் இன்கம் அதிகம், லீவு இல்லை. அதுதான் இப்போ எல்லாம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி காய்கறி, ஆடு, கோழி, வாத்து கூட வச்சுக்கிறேன் சார். அது மாதிரி எல்லாம் ஒருங்கிணைந்த ஏதாவது ஒரு பயிர் இன்கம் டெய்லி உனக்கு வருமானம் வர்றதுக்கான ஆதாரங்களை தேடணுன்னா
அந்த கேவிகே அதிகாரிங்களை அணுகினா அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டால் அதிக வருமானம், பசி இல்லாமல் சாப்பிடலாம், பிள்ளைங்களையும் நல்லா வாழ வைக்கலாம், வளர வைக்கலாம். அதனால் எனக்கு கைடு செம்மை நெல் 4 வருஷத்துக்கு முன்னே செம்மை நெல் நட வந்தது. அவங்க அதிலேருந்து தொடர்பு கொண்டு தான் இந்த அளவுக்கு நானும் வளர்ந்தது. நல்லா இருக்கிறேன், செழுமையாக இருக்கிறேன், டெய்லி 1000 ரூபாய் குறையாத இன்கம் பண்ணிக்கிறேன். மேலும் விவரம் அறிய டிவி ராஜாமணி அவர்களை 0926255943 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.